வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம்? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பாரதி ராஜா என்ற ஒரு சகாப்தத்தின் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்ட அந்த தருணம், அதை பற்றி தான் பேசணும். நேற்றே பேசணும்னு நினச்சேன். நேற்று கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால நேற்றும் வீடியோ போடலை. ஸோ பாரதி ராஜா என்ற சகாப்தம் யார், என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி விரிவாக பேசலாம். பி சின்னசாமி அப்படின்னு அவரோட பேர் ஒரிஜினல் பேர் சின்னசாமி. 42 பிறந்தவர். 77 முதல் படத்தை எடுத்துட்டார். அதாவது 35 வயதில் தன்னுடைய முதல் திரைப்படத்தை எடுத்து, அதுவும் வெற்றிகரமாக எடுத்தவர். 16 வயதினிலே திரைப்படம் தான் அதோட முக்கியமான அந்த முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தை குறித்தும் பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்த வேலை என்னென்னா, மலேரியா இன்ஸ்பெக்டராக இருந்தார். ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்து எந்த பகுதியிலெலாம் மலேரியா தொற்று இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கணக்கெடுத்து அரசாங்கத்துக்கு கொடுக்குற ஒரு அரசு பணியில் இருந்தவர். ஒரு அரசு பணியை விட்டுட்டு திரைத்துறைக்கு போய், அதுவும் கன்னட திரைப்படத்தில் தான் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரெலாம் வேலை பார்த்து அதன் பிறகு அவர் தமிழில் திரைப்படம் எடுத்திருக்கிறாரு. அந்த படம் தான் 16 வயதினிலே. இந்த 16 வயதினிலே படம் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு செய்தி என்னென்னா, இது என்எஃப்டிசி மூலமாக, நேஷ்னல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் மூலமாக பிளாக் அண்ட் ஒயிட் படமாக அரசாங்க நிதியில் எடுக்கிறதாக பிளான் செய்யப்பட்ட படம் இது. சரியா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் எடுக்கிறதா அவர் பிளானு. அதுக்கு தான் ப்ரொப்போசல்லாம் என்எஃப்டிசியில் கொடுத்துருக்காரு. அதற்குள்ளே அவருக்கு சரியான ஒரு ப்ரொடியூசர் வந்ததுனால அதை கலர் படமாக எடுத்து கமர்ஷியலாகவே அது பெரிய ஹிட் ஆகி திரையுலகையே புரட்டி போட்ட படம்னு சொல்லலாமா. தமிழ் திரையுலகில் பார்த்திங்கன்னா பலர் பல மாற்றங்கள், பல சாதனைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. முதலில் இந்தியாவில் வந்த திரைப்படம் பால்கே அப்படின்னு ஒருத்தர் தான் மகாராஷ்டிராவில் எடுத்த படம். ராமாயணத்தை மராட்டியில் மொழியில் அவர் தான் எடுக்கிறாரு. அதனால தான் இன்றைக்கும் திரைப்பட உலகில் உயர்ந்த விருதாக கருதப்படுவது தாதா சாஹேப் பால்கே விருது அப்படின்னு சொல்கிறோம்ல. தாதா சாஹேப்னால் மரியாதைக்குரிய அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவரோட பேர் பால்கே. அவர் தான் முதல் திரைப்படத்தை இந்தியாவில் எடுத்தார். அதன் பிறகு திரைப்படம் தமிழ்நாட்டுக்கும் வருது. அப்போல்லாம் ஆங்கிலேயர்கள் தான் திரைப்படம் டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமான இயக்குனர் எல்லிசார் டங்கன் ஒருத்தர். அதன் பிறகு அவரோட காலகட்டங்களில் நிறைய புராண படங்கள்லாம் எடுக்கிறாங்க. பிறகு 50களில் 49, 48 இந்த காலகட்டங்களில் கலைஞர் முதல்ல சினிமாக்குள்ளே வராரு. அவர் முதல் 2 படங்களில் அவர் பேர் வராது. அதுக்கப்புறம் தான் அவர் பேரை அதுக்கப்புறம் போடுறாங்க. அப்படியாக அவர் அவர் வர்றாரு. அடுத்தால அண்ணா வர்றாங்க. அப்போ அண்ணா கலைஞர்லாம் வரும்போது திரைப்படங்கள் முற்போக்கு கருத்துக்களை பேச ஆரம்பிக்குது. அதற்கு முன்பு வெறும் புராண கதைகளை பேசிகிட்டு இருந்த திரைப்படம் தமிழ் திரையுலகம். பிறகு அண்ணா காலத்துலலாம், கலைஞர் காலத்தில் முற்போக்கு கருத்துக்களை பேசுகிறாங்க. இதை தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் சமூக படங்கள், மக்களோட வாழ்க்கை கதைகள் இதெல்லாம் எடுக்கிறாங்க. அப்போது ராஜாராணி கதைகள்லாம் வருது. இந்த மாதிரி இருந்த காலகட்டங்களில் தான் ஸ்ரீதர் போன்றவர்கள்லாம் உள்ளே இளைஞர்களை வச்சு படம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டங்கள் மாற வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் பாரதி ராஜா போன்ற ஒருத்தர் மொத்தமாகவே தமிழ் சினிமாவை புரட்டி போடுறாரு. அதாவது கிராமம்னா நேராக கிராமத்துலேயே போய் படத்தை எடுக்கிறது. அந்த திரைப்படம் திரைக்கதையும் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த படம் மட்டும் இல்லை, பொதுவாகவே பாரதி ராஜாவோட திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கமே இல்லாமல் போகும் கதை. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ அப்படின்னு எடுத்தால் அந்த ஹீரோவோட வாழ்க்கையை எப்படி ஒரு உச்சத்துக்கு போச்சு, அப்புறம் எப்படி ரொம்ப டவுனுக்கு போச்சு, அதுக்கப்புறம் அவன் எப்படி போராடி ஜெயித்தான் அப்படின்ற மாதிரிலாம் போகும். பார்த்திங்களா, பாரதி ராஜாவோட திரைப்படங்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்காது. அப்படியே நார்மலாக நடந்து போகிற மாதிரியே ஒரு கதை போகும். அந்த கதையிலேயே நாம் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ட்விஸ்ட்டையும் அவர் உள்ளே கொடுத்துருவார். கொண்டு போகிறது தான் அவரோட சிறப்பு. இப்போ 16 வயதில் படம் எடுத்துக்கிங்களேன், ரொம்ப சிம்பிளான கதை. ஒரு கிராமத்தில் ஒரு விதவை தாய் இருக்காங்க. அந்த அம்மா தன்னுடைய ஒரே பொண்ணு, அந்த பொண்ணை 10ஆம் கிளாஸ் வரை படிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு படிச்சுட்டு திரும்ப கிராமத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ இந்த கிராமத்துக்கு வரும்போது இந்த குருவம்மாக்கிட்ட ஒரு வேலைக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக கமல் இருக்கார். சப்பானின்னு எல்லோரும் கூப்பிடுவாங்க. அடுத்தால பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தர் இருப்பான், வேலை வெட்டிக்கு போவாங்க, சுற்றிட்டு இருக்கிற கேரக்டராக ரஜினி இருப்பார். அது போக ஒரு வெட்டினரி டாக்டர் ஒருத்தர் உள்ளே வருவார். எப்போ இந்த படித்த பொண்ணுக்கு கிராமத்தில் வேறு படித்த ஆளுங்களே இல்லைன்றப்போ
இந்த டாக்டர் படித்தவர் அப்படின்னா அவர் மேலே அவர்கிட்ட பேசலான்னு வரக்கூடிய ஒரு சிந்தனை வருது. அந்த வயதின் காரணமாக ஒரு காதல் ஏற்படுது. ஆனால் அந்த காதலை வந்து ஸ்ரீதேவி காதல்னு நினச்சாலும் டாக்டர் காதலாக நினைக்கல. அந்த பொண்ணை யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா அவரை பொறுத்தவரை ஸ்ரீதேவி பொருளாதாரத்தில் ரொம்ப கீழே உள்ள பொண்ணு. அப்போ நேச்சுரலாகவே அவர் கழட்டி விட்டு கல்யாணத்துக்கு போயிடுறாரு, கல்யாணம் பண்ணிக்க போயிடுறாரு. அந்த மாதிரி சீன்லாம் வரும். இப்படியாக பார்த்தா இந்த பரட்டன்ற கேரக்டரில் இருக்கிற ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நாளாக இந்த ஸ்ரீதேவின்ற கேரக்டர் மேலே அவருக்கு ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை ஒரு நாள் அவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த கமலஹாசனை அவரை அடித்து கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடும் படம். அப்போ அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும், இவன் ஜெயிலுக்கு போயிடுவார். ஜெயிலுக்கு போனோடனே இவன் ஜெயிலேருந்து திரும்புறதுக்காக மயில் காத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு அந்த படம் முடியும். பாரதி ராஜாவோட எல்லா படங்கள்லையும் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு கேரக்டர், ஆம்பளை கேரக்டர் இல்லை பொம்பளை கேரக்டர் பார்த்திங்கன்னா தன்னுடைய காதலன் அல்லது காதலிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் எல்லா படமும் முடியும். அதுதான் பாரதி ராஜாவோட டெம்ப்ளேட். ஒவ்வொருத்தரும் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி பாரதி ராஜாவுக்குன்னு உள்ள ஸ்பெஷாலிட்டியான டெம்ப்ளேட் என்னென்னா அந்த காதலுக்காக காத்து கொண்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி அந்த படங்கள் பூராவே முடியும். இதில் என்ன பாரதி ராஜாவோட ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா தளங்கள்லேயும் அவர் படம் எடுத்தார். அவர் வந்து அவராக எந்த கதையும் எழுத மாட்டார். திரைக்கதை இயக்கம் அப்படின்னு மட்டும்தான் அவர் பேர் போட்டிருக்கும். உங்கள் உங்கள் பாரதி ராஜா அப்படின்னு. அதே மாதிரி இந்த அவரோட கரகரத்த குரலில், ஏன்னா அதுக்கு காரணம் வந்து திராவிட இயக்கங்களில் எல்லாருமே கரகரப்பான குரலில் தான் பேசுவாங்க, அழகு தமிழில் பேசுவாங்க. இவர் வந்து கிராமத்து தமிழையும் சேர்த்து ஒரு மாதிரி பேசுவார். அது ஒரு காம்பினேஷன் அழகாக செட் ஆச்சு அந்த டைமில். பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து அப்படின்லாம் ஒரு டீம் கிட்டத்தட்ட தமிழ் இண்டஸ்ட்ரியவே ரூல் பண்ணாங்கன்னே சொல்லலாம். அந்த கூட்டணி வந்து ஏதோ ஒரு காரணத்தினால் உடஞ்சி இளையராஜா வந்து வைரமுத்துவோடு வேலை செய்ய மாட்டாருன்ற மாதிரி ஒரு கட்டம்லாம் பின்னாடி வருது. இதெல்லாம் இருந்தாலும் தமிழ் திரைப்பட உலகில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது பாரதி ராஜான்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, மீனவர்களை வந்து காட்டும்போது பார்த்திங்கன்னா, பழைய எம்ஜிஆர் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, தலையில் ஒரு கூம்பு வச்சு ஒரு தலப்பா மாதிரி கட்டியிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் எதில் பார்த்தா இதே மாதிரி காட்சியை எங்கே பார்க்கலான்னா, காதலன் படத்தில் பார்க்கலாம். காதலன் படத்தில் பார்த்திங்கன்னா பிரபுதேவாவும் நக்மாவும் தப்பிச்சு கிராமத்துக்கு போயிடுவாங்க. அந்த கிராமத்தில் வந்து மீன் பிடிக்கிறவங்கலாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ அது என்ன கணக்குன்னா, ஆந்திராவில் உள்ள மீனவர்கள் தான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதில் நேச்சுரலாகவே எடுத்திருப்பாங்க. அந்த காலத்தில் தமிழ் திரையுலகில் வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து தெலுங்குக்காரங்களும் நிறைய பேர் இருந்தாங்க, கன்னடத்துக்காரங்களும் இருந்தாங்க. இதனால என்ன ஆயிடுதுன்னா, அவங்க ஊரில் பார்த்த மீனவர்களை அதே போலவே காமிச்சு எம்ஜிஆர், ஈவன் இந்த 1001 படத்தில் கூட பார்த்திங்கன்னா நாகேஷ்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு தலப்பா கட்டி மேலே ஒரு கூம்பு மாதிரி ஒரு தொப்பி வச்சுருப்பார். அதெல்லாம் காட்டியிருப்பாங்க. அதாவது கடல் சார்ந்த வேலைகள் செய்கிற எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் உடை அப்படின்றது அது தெலுங்குக்காரங்களோட புரிதல். அதை அப்படியே தமிழ்லேயும் அதே மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. அதை பாரதி ராஜா தான் உடச்சி எப்படி காமிச்சிருப்பாருன்னா, நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா, நம்ம கடலோர கவிதைகள், அதிலலாம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து அந்த மாதிரி கூம்பு தொப்பிலாம் வச்சுருக்க மாட்டார். நார்மலாக வருவார், ஒரு டீச்சர். அந்த டீச்சர் அதாவது அப்படியே ஒரு ரிவர்ஸ் கதைன்னு எடுத்துக்கிங்களேன். 16 வயது நிலையில் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து படித்த டாக்டரை லவ் பண்ணுது. அதை அப்படியே மாற்றி போட்டு இங்கே ஒரு மீனவ கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன், அவன் வந்து அந்த ஊருக்கு வந்த படித்த டீச்சரை லவ் பண்ணுறான் அப்படின்னு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த டீச்சர் வந்து கிறிஸ்டின் டீச்சராக இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் டீச்சர் வேலையில் தான் இருந்தாங்க. அதுலேயும் தென் மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ் தான் டீச்சராக இருப்பாங்க ஜென்ஸை விட. ஏன்னா அவங்க தான் முதல்ல நிறைய படிக்க படித்ததுனால எல்லாருமே ஆசிரியர் வேலைகளுக்கு பெண்கள் தான் நிறைய போவாங்க. அதை வந்து குறிப்பாக கரெக்டாக இந்த கடலோர கவிதைகள் படத்துலையும் காமிச்சிருப்பார். பொதுவாக கிறிஸ்தவர்கள் வந்து கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தவங்க. நானே பார்த்துருக்கிறேன். எங்கள் அப்பாலாம் வந்து +2 தான் படிச்சிருந்தார். அப்போ +2 கிடையாது, அதுக்கு இன்டர்மீடியட்னு பேர். ஆனால் அதுக்கு அவரை விட ஜூனியராக இருந்தவங்கெல்லாம் வந்து கிறிஸ்தவர்களாக பள்ளிகளில் ஆசிரியராக, தலைமை ஆசிரியராகலாம் இருந்திருக்கிறாங்க. அப்போது கிறிஸ்தவர்கள்னால் படிப்பாங்க அப்படின்ற விஷயத்த திரைப்படங்களில் காமிச்சது பாரதி ராஜா தான். உதாரணத்துக்கு அலைகள் ஓய்வுகளில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு அப்படின்னு. ஆனால் அதில் வன்மமான சில வசனங்கள்லாம் இருக்கும். அந்த வசனத்துக்கும் பாரதி ராஜாவுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அந்த வசனத்தை எழுதி கொடுத்தது மணிவண்ணன்.
அக்கா படிப்பு ஏற ஏற ட்ரெஸ் பாவாடை உயரமும் ஏறிட்டே போகுது படுறா அப்படின்னு. அந்த மாதிரி சில அருவருக்கத்தக்க வசனங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் மணிவண்ணனோட கைங்கரியம். ஆனாலும் கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக பாரதி ராஜாவுக்கும் அது அந்த பொறுப்பு இருக்குது. அதை மறுக்க முடியாதுன்னு வைங்களேன். ஆனால் குறைஞ்சபட்சம் படித்தவங்களாவது காமிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா படங்கள்லேயும் கிளப் டான்ஸ் ஆடுறவங்க, டைப்பிஸ்ட்டு, நர்ஸு இந்த மாதிரி கேரக்டரில் தான் வந்து கிறிஸ்தவர்கள் வருவாங்க. ஆனாலும் அந்த உடைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆபாசமாக காட்டுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. கிளப் டான்ஸ் ஆடுறாங்க, கிளப்பில் பாட்டு பாடுறாங்க, மேனேஜர் முன்னாடி பாவாடை போட்டுக்கிட்டு குனிஞ்சி பென்சில் எடுத்தாங்கன்ற மாதிரிலாம் காட்சிகள்லாம் வச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் அதை மாற்றியவர் இவர் தான். இன்னும் முக்கியமான ஒன்று விஷயம் சொல்லணும்னா, சிவாஜி கணேசன் இப்படி நடிப்பார் அப்படின்றதெல்லாம் என்னை போன்றவர்களுக்கு, என் வயது ஒத்தவர்களுக்கே வந்து புரிய வச்சது பாரதி ராஜா தான். ரொம்ப கேஷுவலாக வருவார். ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டு, ஒரு துண்டை தோளில் போட்டுக்கிட்டு, அந்த வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு, ஆற்றுல இறங்கி அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வர்றது, அவர் பாட்டுக்கு போகிறது, வீட்டுக்கு போகிறது, அப்படியே கேஷுவலாக இருப்பார். ஒன்றும் அலர்ட்டாக, அதாவது பழைய சிவாஜி படங்களில் வரக்கூடிய அந்த அலர்ட்டாலான மிடுக்கான நடிப்புன்றதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நார்மலாக நடிச்சிருப்பார். அப்போது சிவாஜி கணேசனை பல காலமாக அப்படி நடிக்க வச்சு எங்களை போன்றவர்களுக்கு ஏமாத்துனது அந்த இயக்குநர்கள் தான். சிவாஜி கணேசனுக்கு நடிக்க தெரியாமலாம் இல்லை. அதாவது திரைப்படங்கள்னாலே என்ன சொல்லுவாங்க, மிகைப்படுத்துதல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மிகைப்படுத்துதல் இல்லாமல் திரைப்படம் எடுக்க முடியும் அப்படின்னு காமிச்சது பாரதி ராஜா. அதுதான் அது அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா மற்ற எல்லா படங்களும் பார்த்திங்கன்னா மிகைப்படுத்துதல் நிறைய இருக்கும். ஒரு ரொம்ப முடியாத ஒருத்தன் வந்து 10 பேரை அடித்து போட்டான், கடைசியில் வேறு வழி இல்லாமல் அடிச்சிட்டான், அடித்து அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், இல்லை அவன் வந்து ஜெயிச்சிட்டான், இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. பாரதி ராஜாவோட எந்த படத்துலையும் எந்த மிகைப்படுத்தலும் இல்லாமல் சக மனிதர்கள், நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய மனிதர்கள் எப்படி நடந்துப்பாங்களோ, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ, அதை அப்படியே படமாக காமிச்சிருப்பார். அது எல்லா படத்துலையுமே அதே மாதிரி தான் இருக்கும். சில பேர் வந்து அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. என்னென்னா, அவர் பையன் மனோஜை வந்து கிராமத்து இளைஞனாக காட்டும்போது ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் போட்டு காமிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. 16 வயது நிலையில் கமலுக்கு ஒரு கோமணத்தை கொடுத்து சப்பானின்னு எடுத்த அதே பாரதி ராஜா தன் மகன் மனோஜுக்கு வரும்போது கிராமத்து படமாக இருந்தாலும் தாஜ்மஹால்னு ஒரு படத்தில் வந்து அவருக்கு ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் கொடுத்தாரு அப்படின்லாம் குற்றச்சாட்டு வைப்பாங்க. அது வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அந்த 16 வயதிலே வந்த காலகட்டத்தில் கிராமங்கள் எப்படி இருந்தது, தாஜ்மஹால் படம் வந்தப்போ கிராமங்கள் எப்படி இருந்தது. தாஜ்மஹால் வந்தப்போ கிராமங்களில் எல்லாருமே டிவி சூட் வச்சுருந்தாங்க, எல்லாருமே பேண்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த காலகட்டங்கள் மாறும்போது அப்போ உள்ள கிராமத்தை எப்படி காட்டணுமோ அப்படி தான் அவர் காமிச்சார். அவர் பையனுக்காக அவர் சமரசம் செய்து கொண்டார் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதே போலவே அவர் எடுத்த படங்களில் முக்கியமான ஒரு படம் வந்து மைல் கல்லான படம் வந்து கருத்தம்மா. கருத்தம்மாவில் தான் பார்த்திங்கன்னா இந்த பெண் சிசு கொலை அப்படின்ற விஷயத்தை அவர் எடுத்து பெரிய லெவலில் படமாக எடுத்திருப்பார். அதை வந்து முற்போக்கு படம்னு சொல்ல முடியாது, விழிப்புணர்வு படம்னு சொல்லலாம். அதாவது விழிப்புணர்வுக்கும் முற்போக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சாதி இந்த மாதிரி விஷயங்களை சாடி பேசுனா அதுதான் முற்போக்கு. ஒரு அவேர்னஸ் இல்லாமல் பெண் குழந்தைங்கள அப்புறம் கொல்றீங்க அப்படின்றத பற்றி எடுக்கும்போது அது விழிப்புணர்வுன்ற கேட்டகரியில் தான் வரும். முற்போக்கு படமாக அதை பார்க்க முடியாது. சிலர் வந்து வேதம் புதிது வந்து முற்போக்கான படம்னு காமிச்சிருப்பாங்க. அந்த வேதம் புதிது வந்து முற்போக்கான படம்லாம் கிடையாது. அதாவது பாலுத்தேவர்ன்றது ஒரு உயர்ந்த சாதி, அந்த சாதியை விட உயர்ந்த சாதியில் இருக்கிற ஒரு பார்ப்பன பெண்ணை அவர் லவ் பண்ணிட்டாரு, அதனால வந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருப்பார். எல்லாருமே வந்து அந்த அவங்களோட முற்போக்குன்றதே வந்து பார்த்திங்கன்னா உயர்மட்ட சாதியில் இருப்பவர்களுக்கு வலிக்காத மாதிரி படம் எடுப்பாங்க. பாரதி ராஜாவும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அவருக்கு அந்த பார்வை இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. மொத்தத்தில் எனக்கு தெரிந்தவரை பாரதி ராஜா என்பவர் ஒரு சகாப்தம் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒரு லெஜெண்டு தான் பாரதி ராஜா. அந்த சகாப்தத்துக்கு அவர் இறந்துட்டார், ரொம்ப துக்கமாக இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட்டார், அவ்வளோதான். அவரது வாழ்க்கை பயணம் முடிவுற்றது அப்படின்றதோடு எடுத்துக்கணும். அதுவும் கடந்த ஆண்டு அவர் பையன் இறந்ததுலேருந்தே அவர் மனதளவில் ரொம்ப உடஞ்சி போயிருப்பார். எந்த தகப்பனாக இருந்தாலும் தன் மகன் தனக்கு முன்பாக இறப்பதை அவர்களால் ஜீரணிக்க முடியாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய புத்திர சோகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த புத்திர சோகமே அவரை அந்த ஒரு வருஷத்தில் படுக்க வச்சுருந்துருக்கலாம். உடல்நிலை சில பேர் வந்து அவங்க மனைவி வந்து பார்க்கல அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க பர்சனல் விஷயம். ஒருத்தரை பற்றி இறந்த பிறகு தவறாக பேசக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு குற்றச்சாட்டு வச்சா அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவருக்கு சந்தர்ப்பம் இருக்கணும். அவருக்கு சந்தர்ப்பமே இல்லை, அவர் இறந்துட்டார். அப்புறம் அவரை பற்றி தவறான செய்திகள்லாம் பேசுகிறது தப்பு, சரிதானா? ஸோ இது குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.